பிரான்சின் கல்வி முறையில் பல மாற்றங்கள் கொண்டுவரப்பட உள்ள நிலையில் அது மாணவர்கள் மத்தியில் புதிய அத்தியாயத்தை உருவாக்கும் என நம்பிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அதற்கமைய 2025-2026 புதிய கல்வியாண்டு தொடங்கவிருக்கும் நிலையில் ஆரம்ப பாடசாலைகள் முதல் மேல்நிலை பாடசாலை மாணவர்களுக்காக பல முக்கிய மற்றும் அதிரடியான மாற்றங்கள் காத்திருக்கின்றன. மாணவர்களின் கல்வித்தரத்தை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட அறிவின் அதிர்ச்சி என்ற திட்டத்தின் கீழ் பாடத்திட்டம், தேர்வு முறைகள் மற்றும் பாடசாலை ஒழுக்கம் ஆகியவற்றில் புதிய விதிகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. அதற்கமைய அடுத்த மாதம் முதல் பிரான்சின் அனைத்து பாடசாலைகளிலும் கையடக்க தொலைபேசிகளுக்கு முழுமையான தடை விதிக்கப்படுகிறது. மருத்துவ தேவைகளுக்குள்ள மாணவர்களுக்கு மட்டும் விதிவிலக்கு அளிக்கப்படும். 200 பாடசாலைகளில் வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்ட பிறகு இந்த டிஜிட்டல் இடைவேளை இப்போது நாடு முழுவதும் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. 10ஆம் வகுப்பு இறுதியில் நடத்தப்படும் இந்த தேர்வின் முக்கியத்துவம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இனி இறுதி தேர்வுகளில் மதிப்பெண்களின் பங்களிப்பு 50%லிருந்து 60% உயர்த்தப்பட்டுள்ளது. தொடர் மதிப்பீட்டின் பங்களிப்பு 40% குறைக்கப்பட்டுள்ளது. இருந்தபோதிலும் மேல்நிலை பள்ளிக்கு செல்ல பிராவெட் தேர்வில் தேர்ச்சி பெறுவது கட்டாயமில்லை என்ற பழைய முறையே தொடரும். பிரான்சின் மிக முக்கியமான பாடசாலைகளில் இறுதி தேர்வான இதில் ஒரு புதிய மாற்றம் அறிமுகமாகிறது. இனி 11ஆம் வகுப்பு படிக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் பிரெஞ்சு மொழி பாடத்துடன் ஒரு கணித பாடத்திற்கும் ஒரு முந்தைய தேர்வு நடத்தப்படும். மாணவர்களின் வாசிப்பு, எழுத்து மற்றும் கணித திறன்களை வலுப்படுத்த புதிய பாடத்திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்படுகின்றன. குறிப்பாக கணித பாடத்திற்கு புகழ்பெற்ற சிங்கப்பூர் முறை பயன்படுத்தப்பட உள்ளது. அதேவேளை பல ஆண்டுகளாக சட்டத்திலிருந்து முழுமையாக செயல்படுத்தப்படாத பாலியல் மற்றும் உறவுகள் கல்வி இந்த ஆண்டு முதல் மழலையர் பாடசாலை முதல் மேல்நிலை பள்ளி வரை அனைத்து வகுப்புகளுக்கும் கட்டாயமாக்கப்படுகிறது. ஆண்டுக்கு 3 அமர்வுகள் இதற்காக ஒதுக்கப்படும். அத்துடன் மாணவர்களுக்கு அவர்களின் எதிர்காலத்தை திட்டமிட உதவும் வகையில் 5ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை எதிர்கால திட்டம் என்ற புதிய வழிகாட்டல் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது.